Now we are going to see to the 11th sum. 11th sum la parunga, if R is any point on x axis, Q is any point on y axis and P is a variable point on RQ with RP is equal to B and PQ is equal to A, then find the equation of locus of P ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். Now look into this. X axis இருக்குது, y axis இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, R is any point on the x axis. அப்போது let us take ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம x axis மேலே நம்மளோட R பாயிண்ட்டை நம்ம வைக்க போகிறோம். அதே மாதிரி Q is any point on y axis. அப்போ நம்ம Q பாயிண்ட்டை நம்ம y axis மேலே வைக்க போகிறோம். Now P is a variable point on RQ. அப்போ Rயும் Qவையும் இணைச்சு அது மேலே நமக்கு என்ன இருக்க போகுது, Pன்ற பாயிண்ட்டு இருக்க போகுது. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, RPயோட வேல்யூ என்னவா, Bயா. அதே மாதிரி PQவோட வேல்யூ வந்து என்னவா, ஏவா. இப்போ இது எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக கொண்டு வந்துட்டோம். Now we are going to find the equation of locus of P. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ பாருங்கள் இந்த டயக்ராமில் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண போகிறோம் in order to get the locus of the equation P. ஓகே, இப்போ நான் Pயிலிருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயும் ட்ரா பண்ண போகிறேன், ஒய் ஆக்சிஸ் மேலேயும் ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, அப்போ இதுக்கு நம்ம பேர் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம எல்லுன்னு வச்சுக்கலாம், இதை வந்து எம்னு வச்சுக்கலாம். இப்போ Pன்றது ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த P பாயிண்ட்டோட கோஆர்டினேட்டு நம்ம எப்போதுமே என்னென்னு எடுத்துப்போம், ஹெச் கம்மா கேன்னு எடுத்துப்போம் இல்லைங்களா. இப்போ ஹெச் கம்மா கேனா இப்போ ஹெச் வந்து எதை குறிக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட்டை குறிக்குது. கே வந்து எதை குறிக்குது, ஒய் மேலே இருக்கிற பாயிண்ட்டை குறிக்குது. அப்போது இந்த டிஸ்டன்ஸு, இப்போ இந்த பாயிண்ட்டு, இந்த டிஸ்டன்ஸை தான் நான் வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டுன்னு சொல்கிறேன். அப்போ இதுக்கு நான் பேர் ஹெச்ன்னு வைக்க போகிறேன். அடுத்து இந்த டிஸ்டன்ஸ் ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸை குறிக்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸை நான் என்னென்னு சொல்ல போகிறேன், கேன்னு குறிக்க போகிறேன். புரியுதுங்களா. இந்த டயக்ராம் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா இந்த சம் ரொம்ப சிம்பிள் தான். இந்த டயக்ராமை வச்சு நெக்ஸ்ட்டு சம்ஸை நாம் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகே, now look into this. இப்போ இந்த லோக்கஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் கண்டுபிடிக்க தனித்தனி ட்ரையாங்கிள்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்னன்னுட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் என்னது, அந்த மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் PMQ. இப்போ அதை தனியாக எடுத்து இங்கே வரைகிறேன் பாருங்கள். இப்போது இது வந்து M, இது வந்து P, இது வந்து Q. சரிங்களா. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த டிஸ்டன்ஸை நாம் என்னன்னு சொல்லிட்டோம், ஹெச்ன்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிறது. சரி, இது பார்க்கும் போதே தெரியுது இது ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். இங்கே வந்து என்ன இருக்குது, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இருக்குது, தீட்டா இருக்குது. ஸோ அப்போ இதில் இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு பேர் ஹைபாட்டனியஸ் சைடு. இதெல்லாம் நம்மளுக்கு சின்ன கிளாஸ்லேயே தெரியும். இப்போ இது வந்து இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைட் பேர் ஆப்போசிட் சைட். இதெல்லாமே நம்ம சின்ன கிளாஸில் 10th ஸ்டாண்டர்டில் நல்லா எலாபரேட்டாக படிச்சிட்டோம் இந்த ட்ரிக்னாமெட்ரியை. ஓகே, அப்போ மீதி இருக்கிற இந்த சைட் வந்து என்ன சைட், அட்ஜசன்ட் சைட். இப்போ பாருங்கள் இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு அட்ஜசன்ட் சைடு ஹெச் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஹைபாட்னியூஸ் சைடோட வேல்யூ வந்து ஏன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு ட்ரையாங்கிளில் அட்ஜசென்ட்டும் ஹைபாட்னியூஸும் இன்வால்வ் ஆகிருக்குன்னா அப்போ நம்ம எந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம், எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம், காஸ் தீட்டா கண்டுபிடிக்கலாம். அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ். அப்போ ஹெச் டிவைடட் பை ஏன்னு நமக்கு கிடைக்குது. ஓகே, சரி, இதை அப்படியே வச்சுக்கோ. இப்போ அடுத்த ட்ரையாங்கிள், கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் பாருங்கள், என்ன ட்ரையாங்கிள், LPR. அது எப்படி வேணால் நம்ம மாற்றி எழுதிக்கலாம் ஆல்ஃபபெட்ஸ். ஓகே, இப்போ இதை தனியாக நான் எழுதிக்கிறேன் பாருங்கள். அப்போ LRP. இப்போ Pக்கும் ஆர்க்கும் உள்ளது வந்து எவ்வளவு, B. அதுக்கப்புறம் இப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம், கேன்னு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி தான், இது 90 டிகிரி, இது தீட்டா. அப்போ இது வந்து ஹைபாட்டனியஸ் சைடு, இது ஆப்போசிட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடும் ஹைபாட்டனியஸ் சைடும் இன்வால்வ் ஆகிருக்கிற ரேஷியோ என்னது, ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ சைன் தீட்டா. அப்போ இன் ட்ரையாங்கிள் LPR சைன் தீட்டா என்னவா வரும் பாருங்கள், ஆப்போசிட் பை ஹைபாட்டனியஸ். ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது, கே, டிவைடட் பை என்ன இருக்குது, B. இப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ நமக்கு இது வந்துருச்சு. எப்போ இங்கே காஸ் தீட்டா சைன் தீட்டா வருதோ நம்ம தைரியமாக ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிக்குள்ளே போகலாம். அப்போ we know that cos square theta plus sin square theta
இஸ் ஈக்குவல் டு என்னது 1ன்னு சொல்லலாம். அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்லலாம், h/a the whole square t plus k/b the whole square equal to 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ h squared divided by a squared plus k squared divided by b squared equal to 1. நான் திரும்ப சொல்கிற மாதிரி last equation it should be in terms of x and y தான். அப்போ we are going to replace this h and k by x and y. Therefore நம்மளுக்கு என்ன வருது, x squared by a squared plus y squared by b squared equal to 1ன்றதான் நம்மளோட answer. That gives you the equation of locus of P. Now let's continue with the 12th sum. If the points P of 6, 2 and Q of -2, 1 are of alpha, beta at the vertices of triangle PQR, R is a point on the locus of y is equal to x squared minus 3x plus 4. Then find the equation of the locus of the centroid of the triangle. பாருங்க, இப்போ நாம centroid of the triangle பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம் 8th சம்மில் மிட் பாயிண்ட் வச்சு போனோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம centroid வச்சு போகிறோம். ஓகே, இப்போ நம்ம centroid சின்ன கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம். centroidோட ஃபார்முலா என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ G is equal to centroid formula வந்து G is equal to x1 plus x2 plus x3 divided by 3, y1 plus y2 plus y3 divided by 3ன்றது நம்மளுக்கு சின்ன கிளாஸ்லேயே நம்மளுக்கு தெரியும். So we are going to apply this formula in order to find the locus of the centroid of the triangle. ஓகே, இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் centroidக்கு 3 vertices நமக்கு வேணும். x1 x2 x3 y1 y2 y3 3 vertices வேணும். இங்கேயும் PQRன்னு 3 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ R is a point, இப்போ R பாயிண்ட் தான் என்ன இருக்கா, is a point on the locus of y is equal to x squared minus 3x plus 4ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, நம்ம இப்போ எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, we know that, இப்போ இங்கே எழுதிக்கோம், we know that G is equal to x1 plus x2 plus x3 divided by 3, y1 plus y2 plus y3 divided by 3. இப்போ இதிலேயே நமக்கு தெரியும், இந்த பாயிண்ட் x1, இது y1, இது x2, இது y2, இது x3, இது y3. புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த சென்ட்ராய்டு தான் நம்ம லோக்கஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், h, kன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ h, k எந்த பாயிண்ட் நம்ம லோக்கஸ்ன்னு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறோமோ அதை தான் h, kன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ h, k இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x1ஓட வேல்யூ 6, அப்போ 6 minus 2 ப்ளஸ் ஆல்ஃபா டிவைடட் பை 3, அடுத்தது 2 + 1 ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை 3. இப்போ இது எதுக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம், h, kக்கு. அப்போ h, k will be equal to, பாருங்க 6 minus 2னா 4, 4 plus alpha divided by 3, 3 plus beta divided by 3. புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம், கம்பேர் பண்ணலாம். அப்போ h is equal to 4 plus alpha divided by 3, 3h is equal to 4 plus alpha. சரிங்களா? இப்போ ஆல்ஃபாவை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 3h minus 4. ஏன்னா இங்கே ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான் ஆரோட பாயிண்ட்டு. அந்த ஆர் பாயிண்ட்டு தான் எதுக்குள்ளே பாஸ் ஆகுது, லோக்கஸ் ஆஃப் ஒய், அந்த ஒய் இஸ் ஈக்குவல் டுல பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ அதே மாதிரி கே இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை 3. அப்போ 3k இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் பீட்டா. அப்போ 3k ப்ளஸ் 3 இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா -3 ஆகிடும். அப்போ பீட்டாவோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு பாருங்கள், 3k minus 3. இப்போ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூவையும் பீட்டாவோட வேல்யூவையும் எதில் பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதில் இந்த ஈக்குவேஷனில் பாஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், R is a point on the locus of y is equal to x squared minus 3x plus 4ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த R பாயிண்ட்டோட வேல்யூ என்ன, ஆல்ஃபா, பீட்டா. அப்போ since R of alpha, beta is a point on எது, y is equal to x squared minus 3x plus 4.
புரியுதுங்களா? அப்போ இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை அதில் பாஸ் பண்ண போகிறேன். ஆல்ஃபான்றது வந்து எந்த பிளேஸில் இருக்குது? எக்ஸில் இருக்குது. பீட்டான்றது எதில் இருக்குது? ஒயில் இருக்குது. அப்போது பாருங்கள், பீட்டா, இப்போ இதை வந்து நம்ம ஸ்டார் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். அப்போ சப்ஸ்டியூட் ஆல்ஃபா கமா பீட்டா இன் ஸ்டார் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாருங்கள், பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ்ஸு 4. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஆல்ஃபா பீட்டாவுக்கு நம்ம ஏற்கனவே வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பீட்டாவோட வேல்யூ என்ன வந்திருக்கு பாருங்கள், 3k மைனஸ் 3ன்னு வந்திருக்கு. இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன வந்திருக்கு பாருங்கள், 3h மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா எங்கெல்லாம் இருக்கோ அங்கே நாம் வந்து இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரி, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. பீட்டாக்கு பதிலாக 3k மைனஸ் 3யும் ஆல்ஃபாக்கு பதிலாக 3h மைனஸ் 4ம் நாம் என்ன பண்ணியாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணி நம்மளோட லோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். சரி பாருங்கள், அப்போ நம்மளுக்கு எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது பாருங்கள், 3k மைனஸ் 3 இருக்குது. இப்போ ஆர்ஹெச்எஸில் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்டில் இருக்குது. அப்போ என்ன ஆகிடும், 9h ஸ்கொயர்ட் ஆகிடும், ப்ளஸ் 16 ஆகிடும், மைனஸ் 2 3s are 6, 6 4s are 24. அப்போது 24h மாறிடும், மைனஸ் இப்போ 3 இன்ட்டு 3h. இப்போ இதை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 9h ப்ளஸ்ஸு 12 ப்ளஸ்ஸு 4. ஓகே, சரி. அப்போது இப்போ இது எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணலாம், எல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டு வந்துடலாம். அப்போ 9h ஸ்கொயர்ட் ப்ளஸ் 16 மைனஸ் 24h மைனஸ் 9h ப்ளஸ் 12 ப்ளஸ் 4. இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் வந்துட்டு போகுது. அப்போ மைனஸ் 3k ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஹெச் ஸ்கொயர் டேர்ம் ஒன்று தான் இருக்குது, அதனால் 9h ஸ்கொயர்டுன்னு எழுதிட்டோம். அடுத்து 24h 9hன்னு இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது, மைனஸ் 33h மாறிடும். அடுத்தது மைனஸ் 3k இருக்குது. அடுத்து 16 இருக்குது, 12 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது. பாருங்கள், அப்போ 28 30 32 35. அப்போ ப்ளஸ் 35 ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளோட ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச் அண்ட் கே இருக்குது. அகெயின் லாஸ்ட்டாக நம்ம என்ன செய்யணும்னா எலிமினேட் பண்ணணும். தேர்ஃபோர் 9x ஸ்கொயர்ட் மைனஸ் 33x மைனஸ் 3y ப்ளஸ் 35 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பண்ணிட்டோம், எக்ஸ் அண்ட் ஒய்யால் ஹெச் அண்ட் கேவை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஆர் ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் ஆர் பாயிண்ட். சரிங்களா?